இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கிறார். திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், இரவோடு இரவு அவருடைய பெயர் சு வெங்கடேசன் அவர்கள் எம்பி வெளியிட்ட அறிக்கை. இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல். அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரீகம். சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை. அத்துமீறிய காவல்துறையின் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும். உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேறு எதுவும் இல்லை. யார் சொன்னது? திமுக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கம்யூனிஸ்ட் எம்பி வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல, இப்போதான் முல்லக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்போதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.